length of lattice rectum of ellipse. ஓகேவா, length of lattice rectum of ellipse. இது வந்து ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் 1.5. ஓகே, ஃபைண்ட் த length of lattice rectum of ellipse x square by a square plus y square is by b square is equal to 1. ஓகே, ஏதாவது லென்த், இந்த இது லென்த்தை நம்ம கண்டுபிடிக்கணும். லென்த்தை ஓகேவா, எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம எலிப்ஸுக்கு ஏதாவது ஒன்றும் இல்லை, இந்த பாயிண்ட் இருக்குது எலிப்ஸு, இது எலிப்ஸ். ஓகே, அலாங் த எலிப்ஸ் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா, இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் பாயிண்ட் நம்மளுக்கு தெரிய வேணும். ஓகேவா, டிஸ்டன்ஸ் பாயிண்ட் நம்மளுக்கு தெரியணும். இந்த பாயிண்ட் வந்து என்னது, ஃபோக்கஸ் பாயிண்ட் வழியாக தான் போகும். ஓகேவா, ஏஇ ஃபோக்கஸ் பாயிண்ட் இஸ் ஏஇ கமா 0 இருக்கா. இந்த ஏஇ கமா எஸ் ஈக்குவல் டு ஏஇ கமா 0 சி கமா 0 இந்த பாயிண்ட். ஓகேவா, இங்கே இருக்குது. இது இப்போ இந்த பாயிண்ட் என்ன மார்க் பண்ண முடியும், ஏஇ தெரியும். இந்த வரைக்கும் இந்த டிஸ்டன்ஸ் ஏஇ. ஒய் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும், இங்கேருந்து போக போக வேரி ஆகிட்டு போய்ட்டு நம்ம எதுன்னு தெரியாது. ஸோ அதனால் ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். இந்த சைடு மைனஸ் ஏஇ கமா ஒய் கீழே வரனால என்னது ப்ளஸ்ஸு, எக்ஸ் ஆக்சிஸில் ப்ளஸ்ஸு, ஒய் ஆக்சிஸில் மைனஸ். ஓகேவா, எக்ஸ் ஆக்சிஸான ஃபுல்லாக ப்ளஸ் தானே வரும். ஓகேவா, ஒய் ஆக்சிஸில் மைனஸ் வந்துடும். இதுதான். ஓகே, ஏஇ கமா ஒய் ஒன், ஏஇ கமா மைனஸ் ஒய் ஒன். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து 2 பாயிண்ட்ஸ். ஓகேவா, சரி, இந்த ரெண்டு 2 பாயிண்ட்ஸ் சால்வ் பண்ண நம்மளுக்கு தெரியும். இப்போ எலிப்ஸோட ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரியும், எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர். இந்த எலிப்ஸோட ஈக்குவேஷனில் ஒரு பாயிண்டில் வந்து இது கட் ஆகுது. கரெக்டாக, இப்போ நம்ம என்ன பண்ணோம், டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டா அந்த வேலை முடிஞ்சிச்சு. நம்மளுக்கு எக்ஸ் பாயிண்ட் தெரியும், ஏஇ மைனஸ் ஏ ப்ளஸ் ஏஇ தெரியும். ஒய்ங்கிற பாயிண்ட் நம்மளுக்கு தெரியாது. இந்த ஒய்ங்கிற பாயிண்ட் கண்டுபிடிச்சா தான் நம்மளால் கண்டுபிடிக்கும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் போட்டு அந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சா போதும். இப்போ என்ன, ஒய்ங்கிற பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். இந்த ஒய்ங்கிற பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த எலிப்ஸ் ஈக்குவேஷன் இருக்கா. ஓகேவா, எக்ஸ் பை ஏ எலிப்ஸ் ஈக்குவேஷன். அந்த எலிப்ஸ் ஈக்குவேஷனில் அந்த எலிப்ஸில் ஒரு பாயிண்டில் வந்து இந்த ரெண்டு பாயிண்ட்டும் கட் ஆகுது. கரெக்டாக, ஏஇ கமா ஒய் ஒன் ப்ளஸ் ஏஇ கமா மைனஸ் ஒய் ஒன் எலிப்ஸில் ஒரு பாயிண்டில் வந்து கட் ஆகுது. ஸோ அப்போ ஏதோ ஒரு பாயிண்ட் கொண்டு வந்து நம்ம இதை சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ எல்லா ஏஇ கமா ஒய் ஒன் பாயிண்ட்டை இந்த எலிப்ஸ் ஈக்குவேஷன் அனுப்பலாம். எல்லா எப்படி சப்ஸ்டிட் பண்ணுறோம்னா, அந்த பாயிண்ட் வந்து அந்த எலிப்ஸ் ஈக்குவேஷனில் போய் மீட் ஆகுது. அதனால் இந்த பாயிண்ட் கொண்டு வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். சப்போஸ் மீட் ஆகலை அப்படின்னா நீ கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ண முடியாது. எப்பவுமே இந்த பாயிண்ட் மார்க் பண்ணுறது வந்து ஆர்ஜினை பேஸ் பண்ணி தான் மார்க் பண்ணணும். ஓகே, ஆர்ஜின் பொறுத்து பர்பெண்டிகுலர் லைனாக இருக்கணும். ஓகே, ரெண்டு லைன் பர்பெண்டிகுலராக இருக்கணும். அதே சேம் டைம் ஒரு லைன் ஆர்ஜின் வந்து டச் ஆகிருக்கிற மாதிரி வரணும். அப்படி இருக்கிற பாயிண்ட் தான் மார்க் பண்ணணும். ஓகே, இது வரைக்கும் டிஸ்டன்ஸ் ஏஇ, இது ஒய் ஒன். ஸோ ஆர்ஜின்லேருந்து வருதா, ஆர்ஜின் பேஸ் பண்ணி தான் நீங்கள் மார்க் பண்ணணும் பாயிண்ட். ஸோ எக்ஸ் வந்து ஏஇ, ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஒன் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு divided by b square equal to 1. So y1 square by b square is equal to 1 minus a square cancel e square. So y square is equal to b square into 1 minus e square. ஓகேவா, ஸோ இ ஸ்கொயர் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கிறோம். ஓகே, ஃபார்முலா ஒன்று, பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் பி ஸ்கொயர்னு சொல்லி ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கிறோம். ஓகேவா, அதை வந்து இங்கே அப்ளை பண்ணுறோம். ஸோ ஒய் ஒன் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் பி ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் இ ஸ்கொயர். இ ஸ்கொயருக்கு பதில் என்ன பண்ணுறோம், y1 square b square is into 1 minus into minus of இந்த இதை வந்து அப்படிங்க சப்ஸ்டிட் பண்ணுறோம். இது ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் இதில் பார்த்துருக்குறோம். சரிங்களா, ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன, 1 கேன்சல் ஆயிரும். ஸோ b square into b square by a square வந்துடும். ஸோ b square y1 square is equal to b square into b square by a square. ஸோ y1 equal to plus or minus b square by a. ஸோ அப்போ என்ன, அது ரெண்டு பாயிண்ட், இந்த ஒரு பாயிண்ட் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கா. இப்போ தெரிஞ்சிருச்சா நம்மளுக்கு ரெண்டு பாயிண்ட் என்னென்னு. ஸோ ஒய் பாயிண்ட் தெரிஞ்சிச்சு, எல் ஆஃப் ஏஇ கமா பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். அனதர் ஒன் பாயிண்ட் இஸ் எம் பாயிண்ட், எதனா வச்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாயிண்ட் எம் ஆஃப் ஏ கமா ஏஇ கம் மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்டுக்கு போட்டோம்னா இது கிடச்சிடும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் இது ரெண்டு கேன்சல் ஆகிடும், சேமாக இருக்குது. ஓகேவா, இது ரெண்டு தான் வரும். ஓகேவா, பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர், பி பை ஏ ஸ்கொயர். ஓகேவா, மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், பி ஸ்கொயர் பை ஏ. ஓகேவா, என்ன ஆகும், 2b ஸ்கொயர் பை ஏ.
ரூட் ஆஃப் ஹோல் ஸ்கொயர் வரும். ஓகேவா? 2b²/a. ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகும், ஸ்கொயர் ரூட்டுக்கு நம்ம கேன்சல் ஆகிடும். இங்கே ரூட் இருக்குது, இங்கே ஸ்கொயர், ஸோ ரெண்டுமே கேன்சல். அப்புறம் என்ன ஆகும், 2b²/a தான் ஆன்சர். ஸோ லென்த் ஆஃப் லேட்டரல் செக்டம் ஃபார் எலிப்ஸ் இஸ் 2b²/a. அதுதான் லென்த் ஆஃப் லேட்டரல் செக்டம் ஃபார் எலிப்ஸ். ஓகேவா? ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட் நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் தெரியாது, எலிப்ஸ் ஈக்குவேஷன் தெரியும், பாயிண்ட்ஸ் தெரியாது. அந்த பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். பாயிண்ட்ஸ் வந்து என்னது, எக்ஸ் ஆக்சிஸ் பாயிண்ட் தெரியும் ஏஇ, இந்த டிஸ்டன்ஸ் தெரியும் ஏஇ, இந்த டிஸ்டன்ஸ் ஒய் டிஸ்டன்ஸ் தெரியாது. ஸோ அதனால் அது அன்னோன் ஒய்1 எடுத்துக்கிறோம். ஸோ ஒய்1 எடுத்துக்கிட்டு அந்த பாயிண்ட் வந்து எலிப்ஸ் ஈக்குவேஷன் மேலே தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் அந்த பாயிண்ட் வந்து இந்த எலிப்ஸ் ஈக்குவேஷன் நம்ம சப்ஸ்டிட் பண்ண முடியும். அதிலிருந்து நம்ம ஒய்1 கண்டுபிடிக்கிறோம். ஒய்1 கண்டுபிடிச்சோன்னா 2 பாயிண்ட் தெரிஞ்சிடும். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். ஓகே, இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் ஈஸியாக உங்களால் டெரிவ் பண்ண முடியும். ஓகேவா? நிறையா படிப்பீங்க. ஓகே, மேக்ஸ் படித்தோன்னே நிறைய, அப்புறம் நிறைய மெமரிஸ் எல்லாம் பண்ண முடியாது. என்ன பாயிண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும் ஷார்ட்டாக. ஓகேவா? தேங்க்யூ.